இது வந்து ஒரு எளிய மக்களுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நான் வந்து மனை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் இருக்கிற அது மாதிரியான பீப்புள்ஸுக்கு வந்து இந்த சைட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இந்த சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நேஷனல் ஹைவே சிறப்பாக்கத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டேஷன் வந்து தொழுப்பேடு. அந்த இடத்துல இருந்து 1.1 கிலோமீட்டரில் நம்ம வந்து உள்ளே இருக்கிறோம். இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய சைட்டு எங்கேயுமே இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எளிய மக்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. திண்டிவனம் சவுத் ஜோனில் வர்ற எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல நின்றுட்டு தான் போவோம். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம சைட்டுக்கு போகிற ரோடு. இந்த சைட்லேருந்து கரெக்டாக 1.1 கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோடு வந்து உங்களுக்கு வந்து 30 அடி ரோடு. ஒரு 17 தெருக்கள் வந்து இப்போ பண்ணியிருக்கிறாங்க. அந்த 17 தெருவிலையும் 23 அடி ரோடு வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபென்சிங் காம்பவுண்ட் இருக்குது. உள்ளே வந்து உங்களுக்கு இபி இருக்குது. இந்த இடத்துக்கான ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வலது பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒலக்கூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. என்னுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டியில் வந்து உங்களுக்கு வந்து தொழுப்பேடு ஃபேமஸ் தொழுப்பேடு டோல்கேட்டு, அதுக்கு அடுத்தாப்பில் வர்ற குச்சிக்குளத்தூர் பஸ் ஸ்டாப் வந்து இருக்குது. 24x7 வந்து இங்கே பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. உங்களுக்கு ரயில்வேவும் வந்து இருக்குது, பஸ்ஸும் இருக்குதுன்றதுனால ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். நம்ம இந்த சைட்டு பற்றியான ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து பக்கமாகவே வந்து டச்சஸீலா யூனிவர்சிட்டி இருக்குது அண்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி வேஜஸ் போகிறவங்க, வார கூலி வாங்குறவங்க, மாதம் சம்பளம் வாங்குறவங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குங்க, இதை வந்து சரியான ஒரு நிலத்தில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க ஒரு தவணை முறையை வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3 வருடங்கள் வந்து இந்த தவணை முறை வந்து இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் ஃபீட்லேயே இருக்குது. அப்படின்றதுனால ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு வந்து ஒரு மனையை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்தொகை வந்து 1 லட்ச ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1 லட்ச ரூபாய் கூட என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு 25,000 ரூபாய் முன்பதிவு பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துட்றோம். அந்த 6 மாதத்தில் நீங்கள் அந்த 1 லேக் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் திருப்பி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வருஷம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 3 வருஷத்தில் பாதி அமௌண்ட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த மனையை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வர்ற தவணைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பத்திரத்தை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இன்னும் உங்களுக்கு கூடுதல் தகவல் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபாய் நீங்கள் ரொக்கம் இங்கே கட்டும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா, சிட்டா, அடங்கல் இவங்க ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்ச ரூபாய் நீங்கள் முன்தொகை கட்டும் பொழுது உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயினும் வந்து கொடுத்துட்றாங்க.